நம்ம எதுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குது உலகத்தை அனுபவிக்கணும், நம்மளுக்குள்ள ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து இயல்பாக நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை தேடிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கனும். அதுக்காக தான் வந்து சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லி சச்சிதானந்தத்தை பிரிக்கிறாங்க. நம்ம இயல்பாகவே ஆனந்தத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஆன்மாக்கள் ஜீன்கள் ஓகேங்களா. அப்போ நம்மளுடைய ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறாங்க. நம்மளுக்குள்ள ஆனந்தமாக ஒரு கோஷம் இருக்குது. கோஷம்னா வந்து ஒரு ஒரு உடம்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆனந்தமய கோஷம். அதுக்கப்புறம் மனோன்மய கோஷம்னு இருக்குது. நம்ம வந்து மன உடம்பாகவும் இருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து விஞ்ஞானமய கோஷம் இருக்குது, அறிவு உடம்பாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அன்னமய கோஷம் அப்படின்னு இருக்குது. அன்னமய கோஷம்னா இந்த உடம்பு சாப்பிட்றப்ப சாப்பிட சாப்பிட உடம்பு பெருசாகிட்டு பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷம். பிராணமய கோஷம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து பிராணன் காற்று அப்படிங்கிறது வேற, பிராணன் அப்படிங்கிறது. பிராணங்கிறது உயிர் சக்தின்னு சொல்கிறாங்க. அப்போ உயிர் சக்தி அப்போ இது மாதிரி 5 லேயராக நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லா நாய் நரிக்கெல்லாம் இருக்குது ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல கடைசியில் இருக்கு இல்லைங்களா அன்னமய கோஷம். மீதி எல்லா தத்துவங்களும் 36 தத்துவங்களும் வேறு கோஷங்களுக்கு இருக்குது. கண்ணுக்கு தெரியாத விசிபிள், இன்விசிபிள் இது எல்லாத்துக்கும் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, இது வந்து மொத்தம் 60 புறக்கருவிகளால் இயக்கப்பட்டுருக்கு. அந்த 60 புறக்கருவிகளை என்ன பண்ணுறாங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணும்போது இந்த பிராணமய கோஷத்தில் பிராணன் அப்படிங்கக்கூடிய காற்று, தசவித காற்றுகள், நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்கள் 10 தசவாயுன்னு சொல்கிறாங்க. அதில் 10ல் பிராணன் அப்படிங்கிறது ஒரு வாயு. அந்த பிராணன் வாயு மட்டும் இந்த புறக்கருவிகளோடு இல்லாமல், நான் சொல்கிறது அன்னமய கோஷத்தில் இல்லாமல் அது பிராணமய கோஷத்தில் அது ஒன்று மட்டும்தான் இருக்குது.